ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் செய்திகளை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ரீடிங் பேசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம். அதுலேருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தோங்க அப்படின்னா, You did not choose me, but I chose you and appointed you to go and bear fruit that will last. When the Father will give you whatever you ask in my name. இந்த இடத்துல ஆண்டவர் நானே திராட்சை கொடி என்றார். I am the vine, right? And God is the gardener. இந்த தோட்டக்காரன் யார் என்றால் கடவுள் தோட்டக்காரனாக இருக்கிறார். காட் இஸ் இது இந்த அதிகாரம் 15th சாப்டர் ஆரம்பிக்கும் பொழுது அப்படி தான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்னில் யார் நிலைத்திருக்கிறானோ அப்படின்றார். அப்போ நம்மெல்லாம் பிரான்ச்சஸ்னு அர்த்தம். நம்மெல்லாம் ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார், கொடியாக இருக்கிறார். அவரால் நாம் இணைந்திருக்கிறோம். நாம் அவரில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதில் என்ன 16வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, யூ டிட் நாட் சூஸ் மீ, நீங்கள் என்னை செலக்ட் பண்ணல, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்றேன். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய விஷயம், ரைட்? நாம் பாவத்தில் விழுந்து ஒரு அக்கிரமத்தில் விழுந்து ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு இருந்தோம், ரைட்டா? வாழ்க்கை சரியில்லாமல் ஏதோ ஒரு ஏனோதானோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்பஸ் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு லக்கும் இல்லாமல் அப்படியே போயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை செலக்ட் பண்ணேன்றேன். நான் நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, என்னோட திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட பேச்சாற்றல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட நல்லா ஒக்காபுலரி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நிறைய மியூசிக் வாசிக்கிறவங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. என்னோட நல்லவங்களும் இருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, என்னோட நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்னைய ஆண்டவரே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, ரைட்? அந்த கிரேட்ஃபுல்னஸ் நான் எப்போவுமே யோசிப்பேன். ஆண்டவரே, இவ்வளோ பேர் காட்டிலும் உலகத்தில் இவ்வளோ பேர் திறமையான எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னென்னா உண்மையாக கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை தேடி வரீங்க ஆண்டவரே, இதில் நான் என்ன பண்ண ஆண்டவரே அப்படின்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். அது உங்களுக்கும் தோணும், என்ன ஆண்டவரே, இதில் நான் என்ன எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை. யூ டிட் நாட் சூஸ் மீ பட் ஐ சூஸ் யூன்றார். நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்றார். அப்போது இதில் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு வைராக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காகவே கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமாய் ஒரு சாட்சியாய் வாழணும்னு தோணுது. ஏன்னா நம்ம மேலே நம்பிக்கை வைப்பதற்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க. இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க. கஷ்டம் அவ்வளோதான், இவனால் இப்படி தான் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் கை கொடுத்து தூக்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு, நான் தான் உங்களை செலக்ட் பண்ணேன்றார், நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்றார். அப்போது நம்ம மேலே இருக்கிற அன்பினால், நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்கிறதால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நம்மை முன்குறித்து நம்மை தேர்ந்தெடுக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஏதோ ஒரு வாழ்க்கை வாழாதீங்க, ஏனோ தானோன்ற வாழ்க்கை வாழாதீங்க. பர்பஸ்ஃபுல் லைஃபாக ஒரு வாழுங்க. பர்பஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று வாழ்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மறைந்து போய் இட் வில் பெரிஷ். பாருங்கள், ஒரு கார்னால் 10 வருஷம் 15 வருஷம் தான். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அது அங்கீகாரம் கொடுப்பதில்லை. நீங்கள் வச்சுக்கலாம் வண்டியை, ஆனால் அது பழைய வண்டி, அதில் கணக்கு கிடையாது, வேல்யூ கிடையாது, எதுவும் கிடையாது, ரைட்டா? வீடு கூட பார்த்தீங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு தான் வேல்யூ. அதுக்கப்புறம் சேஃப்டி ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு வந்துடும்.
ஃப்ளாட்ஸு 99 இயர்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் 99 இயர்ஸ்க்கு இடித்து கட்டணும் மறுபடியும். எதுவுமே நிரந்தரம் இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம வாழ்வது எத்தனை வருஷம் வாழ்வோன்னு தெரியல. எதுவுமே நிரந்தரம் கிடையாது உலகத்தின் காரியங்கள். ஆனால் பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் பார்த்தா நித்தியமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளை நம்பிக்கை வச்சுக்க ஒரு காரணம் இருக்கிறது. அப்போ அவரை நம்புவோம். ஏன் எல்லாத்தையும் நம்பின்னு போகிறோம்? கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தவர் ஆண்டவர், நம்மையும் படைத்தவர். நம்மளை நம்புகிறாரு, நமக்கு அன்பு செலுத்துகிறாரு, நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கனி கொடுப்பதற்காக, டு பேர் ஃப்ரூட். கனி கொடுப்பது என்று பார்த்தால் அது மரமே கனியை சாப்பிட்றாது. ரைட்டா? அந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. அந்த கனி கொடுப்பதே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த கார்டனர், அதாவது தோட்டக்காரன், யார் பிதாவானவர் தான் தோட்டக்காரன். அந்த தோட்டக்காரனுக்கு அந்த கனி பிரயோஜனமாக இருக்கும், அது மற்றவர்களுக்கு கொடுக்க பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக தான் ஆண்டவர் கனி கொடுன்றார். கனி கொடுக்காத மரத்தை பிதாவானவர் என்ன செய்கிறார்? வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த மரமெல்லாம் கனி கொடுக்கவில்லையோ அந்த மரத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வெட்டி போடுகிறார். சம்பந்தமே இல்லாமல் ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனி கொடுக்காத மரமாய் நம்மை பார்க்கிறார். இவர்கள் கனி கொடுக்கவில்லை. நான் எவ்வளவோ தண்ணி ஊற்றுறேன், எவ்வளவோ உரம் போடுறேன், எவ்வளவோ விஷயம் பராமரிக்கிறேன். ஆனால் இந்த மரம், இந்த கொடி, இந்த செடி, இந்த பிரான்ச் என்ன பண்ணுது? இந்த கிளை கனி கொடுக்க மாட்டேருக்கு. பாருங்க, ஒரு மரத்தில் நம்ம அந்த ஒரு கிளை காய்ந்து போயின்னு, ஒரு கிளை அது சரியாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதில் கனி வராது அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற கனி கொடுக்குற கிளைகளை வச்சுக்குவோம், சரியாக இல்லாத கிளைகளை வெட்டி விடும். கரெக்டாக இல்லையா? எங்கள் வீட்டில் கூட செடி மரம்லாம் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? மஞ்சள் ஆகிட்டு கொஞ்சம் மஞ்சள் ஆகிடுச்சு, கொஞ்சம் செடி சரியில்லை, அந்த கிளைகள்லாம் வெட்டிடுறாங்க. நல்லா இருக்கிற கிளைகள் இது வளரும், இது கனி கொடுக்கும்னு நினைக்கிறது, அது எது இருக்கோ அதை தான் வளர விடுறாங்க. ஸ்ட்ரென்த் அதுக்கு போட்டோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் சொல்கிறார். நீ கனி கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்றால், நீ ஆண்டவருக்கான ஒரு பிள்ளையாய் இருக்கிறார் என்ற கனி கொடுன்றார். Be fruitful. If you cannot be fruitful, there is no purpose in life that God has to leave that branch. உங்கள் கிளையை ஆண்டவர் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்மை பார்த்து நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மிடத்தில் பழக வேண்டும். நம்மிடத்தில் பேசுகிறவர்கள் மாற வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது. அப்போது கனி கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் கனியை பார்த்து மற்றவர்கள் நம்மிடத்தில் நாம் அவர்கள் மாற வேண்டும். அப்போது நித்தியமாக இருக்கும் கனி என்றார். அப்போது லாஸ்டிங் ஃப்ரூட் அப்படின்னா என்ன? கனி என்றைக்குமே பாருங்கள், நமக்கு ஒரு கனி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கனி என்றென்றைக்கும் இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய சாட்சி மட்டும்தான் என்றென்றைக்கும் ஒருத்தர்கிட்ட இருக்கும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறோன்னா அந்த கனி தான் எப்பொழுதும் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கனி யாராலும் எடுக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், நீ கர்த்தரை நம்பு என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒரு என்றென்றைக்கும் இருக்கும் வார்த்தை. அது மற்றவர்களை மாற்றும், மற்றவர்களை ரட்சிப்பில் கொண்டு வரும். கரெக்டுங்களா? அது அழியாத கனி. நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க, உங்களை பார்த்து அது அழியாத கனி. ஏனென்றால் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆஹா இவங்க பாருங்கள் எவ்வளோவா இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆட்களாக இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உடைந்து போனவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களா? கனி கொடுக்குறீங்களா அவர்களுக்கெல்லாம்?
அது என்றென்றைக்கும் இருக்கும் கனி. அவங்க என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். உங்கள் மூலமாக சாட்சியாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று பாருங்கள். அப்போது இந்த கனி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா எவர் லாஸ்டிங் கனி, ரைட்டா? ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் நாமத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் பிதாவானவர் செய்வார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிற எல்லாவற்றையும் பிதாவானவர் அதை செய்து முடிக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை விசுவாசிப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைய பேர் முழுதுமாய் விசுவாசிப்பதில்லை. ஏதோ ஒரு பார்ஷியல் லைஃப் தான், ஏதோ ஒரு போர்ஷன் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் மட்டும்தான் ஆண்டவருக்கு கொடுப்போமே தவிர முழு மனதோடு ஆண்டவரை நாம் சேமிப்பதில்லை. கர்த்தர் தான் ஒரே வழி என்று நாம் நினைப்பதில்லை, ரைட்டா? அவர் அந்த ஆண்டவருடைய நாமத்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தினாலே பிதாவானவர் எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேண்டும். இதில் என்ன ஸ்பெஷல்? நாம் கேட்கலாம், ஏங்க நான் நேராக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ரைட், இதில் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பார்க்கிறார் நம்மிடத்தில். அதனால்தான் ஆண்டவர் கோபப்படவில்லை, நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். இதில் தான் வேத சத்தியம், ரைட்டா? நம்மளுடைய கேரக்டர் வைத்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி வைத்து நம்மை பார்த்தால் நாம் நீதிமான் கிடையாது. நாம் இருக்கிறதுல உலகத்திலே மோசமான ஆட்கள் நம்ம தான். ஏன்னா நம்மளுடைய இப்போ இந்த திருடர்கள்லாம் பிடிச்சா என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட். இவங்களாம் ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, இன்றைக்கும் இப்பயும் செய்வாங்க, என்றைக்கோ செஞ்சவங்க இன்றைக்கும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஹிஸ்ட்ரி ஷீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மை பார்த்தால் நம்ம அப்படி தான் மாட்டிக்குவோம், ரைட்டா? எதுவுமே சரியாக இருக்காது நம்மக்கிட்ட. ஆனால் நம்ம எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நாம் கர்த்தர் பின்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், கர்த்தருடன் வாழ்கிறோம் என்றால் அப்போது பிதாவானவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை அவர் பார்ப்பதில்லை. நம்மளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகனை தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் அவர் சிந்தின இரத்தத்தையும் அவருடைய பாடுகளையும் சிலுவையில் மரித்ததையும் தான் அவர் பார்க்கிறார். இதனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார், நம்மை ஒன்றாக கர்த்தருடன் இணைத்திருக்கிறார். இதுதான் வேத சத்தியம். அதனால்தான் இங்கே வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எதை என் நாமத்தினால் கேட்டாலும் அதை பிதாவானவர் நிறைவேற்றுவார் என்று. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கேளுங்க, என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் கனி கொடுக்க வேண்டும். ஒரு கிளையாக இருந்து நான் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ரைட்டு, கடவுளை நம்புகிறேன், ரைட்டு, அதுக்கப்புறம் என்ன? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என் வாழ்க்கை நான் வாழ்ந்துன்னு இருக்கேன், பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பிரயோஜனமாக இருக்கணும், நான் கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கனி மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், மற்றவர்கள் இந்த கனியை சாப்பிடணும். அப்படி சொல்லுங்கள். நான் பிரயோஜனம் இல்லாமல் தோட்டக்காரனான பிதாவானவர் என்னை பார்த்து இவன் பிரயோஜனமுள்ள கனி கொடுக்கும் கிளையாகி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். இவன் மூலமாக ஒரு ஆத்துமா, ஒன் சோல், ரைட், அது ஒரு ஆத்துமா வந்தால் கூட அந்த கனி ஜீவனுள்ள கனியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அவர் நாமத்தில் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா தேவனே, அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வசனம் மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவர். தேவரே, எங்களை நீங்கள் தான்ப்பா செலக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க. நாங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வேஸ்ட்டாக போயிருந்தோம் ஆண்டவரே, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால்
நீங்கள் எங்களை பார்த்து மற்றவங்களெல்லாம் செலக்ட் பண்ணல, ஆனால் எங்களை பார்த்து நீ தான் வேணும் என்று செலக்ட் பண்ணீங்களே ஆண்டவரே. அதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. தேவரீர் அப்பா, எதற்கும் உண்மை இல்லாமல் எதுவுமே ஒழுங்காக இல்லாத ஒரு நபர் நாங்கள். ஆனால் எங்களை நீங்கள் முன்குறித்து நீங்கள் தேர்ந்தெடுத்து தேவரீ உம்முடைய அன்பை பாராட்டி உம்முடைய கிருபையை கொடுத்து கனிக்கொடு என்று சொல்கிறீங்களே ஆண்டவரே. தேவரீர் நாங்கள் கனிக்கொடு, எங்களை பலத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவரீர் எங்கள் கனி, நாங்கள் கொடுக்கும் கனி என்றென்றைக்கும் இருக்கும் கனியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள கத்தாவே தேவனுடைய வார்த்தை கத்தாவே தேவரீர் மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியாக, அவர்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அவர்கள் வாயில் அறிக்கை செய்யும்படியாக நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரை. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.